ஸோ, இப்போ ஃபாஸ்டிங் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ, எல்லாரோட ஃபாஸ்டிங் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ, ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவோட பர்த்டே. ஸோ, அவங்களோட பேனர் எல்லாமே போட்டிருந்தாங்க. அது பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஏன்னா, அது நான் அப்போ சொல்ற ஸ்டோரி ரொம்ப பெருசு ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, நான் அவங்க நெக்ஸ்ட் பர்த்டே அப்போ சொல்றேன். ஓகேவா? ஸோ, ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நான் வந்து கிளம்பிட்டேன் கிளாஸ்க்கு. பட் இன்னைக்கு வந்து எங்களுது ரேஷன் ஷாப் இருந்தது. இன்னைக்கு நாங்க வாங்கணும்னு இருந்ததா, சரி அதனால நான் போயிட்டு அது வாங்குனேன். ரொம்ப சன்லைட் ஃப்ரெண்ட்ஸ், ஹெவி சன்லைட் நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. பட் என்ன பண்றது? வாங்கணும். அதனால போயிட்டேன். அங்க பாருங்க என்னோட ஹேண்ட் பார்த்தியா எவ்ளோ ரெட் ஆயிடுச்சு. என் தம்பி கூப்பிட்டேனா, வந்து வா எடுத்துட்டு போனா வரமாட்டேன்ட்டான். டென்ஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவோட ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணணும். யாரெல்லாம் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிட்டீங்க? யார் யாருக்கெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அங்க போனேன்னா, அங்க வந்து டுடே வந்து மார்க்கெட்டு. ஸோ, அதனால இவ்ளோ ஸ்வீட்லாம் வச்சிருந்தாங்க. அந்த ஸ்வீட்டுக்குலாம் எனக்கு நேமே தெரியல. உங்களுக்குலாம் தெரியுமா? அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைனலி நான் வந்து வெயிட் பண்ணேன். எதுக்கு வெயிட் பண்ணேன்னா, ஈசவில அந்த அக்கா வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால வெயிட் பண்ணிட்டு அத முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணேன். இன்னைக்கு பஸ்ஸு செம்மையா எம்ப்டி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எம்ப்டி. சூப்பரா இருந்துச்சு. இருக்கிற பிளேஸ்லயே பஸ் வந்துச்சா, ஸோ மாஷாஅல்லா இன்னைக்கு என்னோட டே பரவால்ல. ஓகேயா இருந்துச்சு. பட் லாஸ்ட் மூமெண்ட்ல ஒரு டாக் வந்து தெரியாம தப்பா பேசிட்டானா, ஸோ அதனால அது ஹர்ட் ஆச்சு. பட் அந்த டாகுக்கு தானே அது போகும். ஸோ அதனால நான் விட்டுட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அதர்ஸ் வந்து நம்மள தப்பா பேசினாங்கன்னா, நம்ம அத ஏத்துக்க கூடாது. கரெக்ட்டா? அது விட்டுறணும். அவங்களே டாக் ஏதோ ஒண்ணு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க இதுல என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? செம்மையா பேசினான். எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் நெனச்சா போய் பேசியிருக்கலாம். பட் நான் என்ன நெனச்சேன்னா அது டாக் தானே! பேசினா பேசிட்டு போட்டும். டாக் வந்து எப்படி பார்க்கிங் பண்ணும்ல. பண்ணிட்டு அதே சைலன்ட்டா போயிடும். கரெக்ட்டா? நம்ம பேசிட்டே இருந்தோம்னா, அது பேசிட்டே இருக்கும். அதே நம்ம விட்டுட்டோம், அப்படியே போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் கிளாஸ்ல இந்த ஒர்க் பண்ணேன். எப்படி இருக்கு? இது ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பண்றதுக்கு. அந்த மேம் வந்து தெரியாதே அப்படின்னு நினைச்சுட்டு ஏதோ சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. சரி பாவம் அவங்க சொல்றது அவங்களோட ஹோப் வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி அதுக்கப்புறம் நான் தானே ஃபாஸ்டிங் இருக்கேன். கயல் இல்ல தானே. ஸோ அதனால கயல் வந்து மதியம் சாப்பிட்டா. ஸோ அவ சாப்பிட்டா, தோசை சாப்பிட்டா, அப்புறம் சாம்பார் சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தோசையும், சாம்பாரும் செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. சாப்பிட்டுட்டு நாங்க வந்து ஈவினிங் ஆயிடுச்சு கிளம்பிட்டோம். அங்க வந்து பஸ் வந்தோம். பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணோம். பஸ் ஸ்டாண்ட்ல. அப்புறம் வந்து சம் பாக்ஸ்லாம் இருந்தது. திங்ஸ் வாங்குனோம். பபின் கேஸ் அந்த மாரி வாங்கணும்னு இருந்ததா ஃப்ரெண்ட்ஸ். அத வாங்கிட்டு பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு புடிச்சா என்ன பண்ணணும்? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நான் சொன்னது ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா, அதுக்கும் சொல்லுங்க. ஓகேவா? இங்க சில தம்பீஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வாய்ஸ் ஓவர் குடுக்குறது. அப்புறம் பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.